முருகனே பயமுறுத்தும் இளைஞர்கள் என்ன ஊருக்கு ஒரு கடைகடா இவ்வளவு கடை பார்த்தி அதுல ஒரு 10 நாட்களுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கா? அது நான் முன்பாதே சொன்னேன். உண்மையா ஐயாண்ட வயது 88. நெருக்கமான குடியிருப்புகள் மக்களே. நாங்கள் பழக்கம் அண்ணமா கோயில் இருந்தோம். இப்போ எவ்வளவு போகுது 1000 கண்டது தோட்டம் கட்ட? 10,000. நல்ல சோலையா இருக்கு, வீட்டு பகுதிகள், காணிகள். கடவுள் இல்லையேண்டு என்ன உற்பத்தி அறிமுறை 5 மணி தான் தகுதியா? சரி சரி ஐயா பார்த்தீங்களா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற உரும்பிரா என்ற ஊரை சுற்றி காட்ட போகிறேன். பவனீசன் இன்னும் உரும்பிராயை சுற்றி காட்டி முடியலையான்னு நீங்கள் எல்லாரும் கேட்கறது எனக்கு விளங்குது. உரும்பிரா என்றது ஒரு மிகப்பெரிய ஊர் என்று தான் சொல்ல முடியும். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்று 4 பகுதிகளாக இருக்குது. இதையும் தாண்டி உள்ளுக்கு பகுதிகள் ஏதாவது இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய இடம். வடக்கே பெரிய இடம், கிழக்கே பெரிய இடம். அப்போ எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எந்த பெரிய இடமா இருக்குமென்று யோசிச்சு பாருங்க. இந்த ஊரை சேர்ந்தவர்கள், இந்த ஊர் எப்படி இருக்கணும்னு பார்க்குறவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சுற்றி காட்டுங்க பவனீசன் என்று எதிர்பார்ப்பீர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த பிரதான வீதி கைதடி மானிப்பாய் பிரதான வீதி. இந்த பக்கம் இப்படியே போனால் கைதடி சந்தை, அதாவது A9 பிரதான வீதிக்கு போகலாம். இந்த பக்கம் திரும்பி போனால் மானிப்பாய் நோக்கி நாங்கள் போகலாம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய காணொளியை பதிவு செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதில் பாருங்கோ உரும்பிரா என்ற வரவேற்பு பெயர் பலகை போடப்பட்டிருக்குது. இதுக்கு அங்கால உரும்பிரா என்ற பகுதி தான். குறிப்பாக நாங்கள் இன்றைய நாளில் உரும்பிராய் தெற்கினுடைய ஒரு பகுதியை, தெற்கு முழுவதையுமே காட்ட போகிறோம். மழை வந்தால் தான் தடுக்கும், மற்றபடி தெற்கு முழுவதையுமே உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இதில் இருந்து யாழ்ப்பாணம் நகரப்பகுதிக்கு போகிறீங்களா 270 மீட்டர் பயணம் செய்தால் ராசபாதையில் இருக்கிற கோப்பாய் சந்திக்கு போகலாம். அதால் வலப்பக்கம் திரும்பி போனால் அன்னளவா 7.5 கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாணம் நகரப்பகுதிக்கு போகலாம். அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி 1.4 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் பலாலி வீதியில் இருக்கிற உரும்பிராய் சந்திக்கு போகலாம். அதில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போகலாம். இதிலிருந்து யாழ்ப்பாணம் நகரப்பகுதிக்கு போகிறீங்களா அன்னளவா 8.1 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யணும். அன்னளவா சொல்கிறேன். இப்போ நான் யாழ்ப்பாண நகரப்பகுதி என்று சுட்டி காட்டுறது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மையப்பகுதி. எனவே கிலோமீட்டர்கள் மாறுபடலாம். இப்போ நாங்கள் உரும்பிராய் தெற்கு எங்கே இருக்குன்றதை கூகுள் வரைபடத்தில் காட்ட போகிறோம். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்கிறது தான் உரும்பிராய் என்ற ஊர். இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். இதில் இருக்கிறது உரும்பிராய் சந்தி. இது மானிப்பாய் கைதடி பிரதான வீதி. இது யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதி. இந்த சந்தியில் இந்த பக்கம்தான் உரும்பிராய் தெற்குக்குள்ளே வருது. பார்த்தீங்களா, சரியாக கூகுளில் வரைபடம் காட்டல, அதனால் நான் மேலோட்டமாக காட்டுறேன். இப்போ நாங்கள் இதில் இருந்து இப்படி இதுக்குள்ளால் பயணம் செய்து இப்படியே பயணம் செய்து பிரதான வீதியூடாக வந்து பிறகு உள்ளுக்கு இருக்கிற இடங்களையும் போய் பார்ப்போம். நிறைய பேர் உரும்பிராய் தெற்க காட்டும் கொண்டு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து பயணம் செய்ய போகிறோம். எங்களுடைய பயணம் இடப்பக்க வீதியூடாக தொடங்குது. இப்படியே இந்த இடத்த வந்து தான் எங்களுடைய காணொலியை கூடுதலாக நிறைய செய்வோம். சில வேளைகளில் அப்படி நிறைவு செய்ய மாட்டோம், வேறு வேறு இடங்களில் நிறைவு செய்யலாம். சரி, அப்படியே இந்த வீதியால் பயணம் செய்வோம். இந்த இடம் பாருங்கோ, பச்சை பசையிலண்டு பார்க்கவே ஆசையாக இருக்குது. சத்தியமாக ஆசையாக இருக்குது பார்க்க. வலப்பக்கம் பார்த்தா பயமாக இருக்கும். ஏனெண்டா இது ஒரு சுடுகாடு. என்ன மாதிரி பயப்படணும். சரி, இப்படியே இந்த வீதியால் பயணம் செய்து உரும்பிராய் தெற்க பார்த்து ரசிப்போம். இதில் என்ன இருக்குது? நான் ஏற்கனவே ஒரு தடவை வந்தேன்னா நான் அவ்வளவு தெளிவாக இந்த காணொலியை பதிவு செய்யலை. இப்போ தான் பதிவு செய்ய போகிறேன். கமன்ல சேவைகள் நிலையம் உரும்பிராய். சரி, இதிலிருந்தே வீடுகள் ஆரம்பமாகுது. இப்போ நாங்கள் இந்த வீதியால் பயணம் செய்வோம். இந்த வீதியினுடைய 2 பக்கமுமே நெருக்கமான வீடுகளை அவதானிக்க முடியுது. ஆடு, நாய் எல்லாம் வீதியில் படுத்திருக்கிறதால அவதானமாக போகணும். சேதமண்டா பிறகு கரைச்சலாக போகும். சரி, அப்படியே இடப்பக்கம் பாருங்கோ, ஏதோ கட்டட தொகுதியாங்கன்னா முன்பள்ளி
சரி இனி நேரவே பயணம் செய்வோம். இதில் இருக்கிறது அண்ணா சன சமூக நிலையம். ஐயா இந்த இடமா நீங்கள்? எது வீடு இதா? என்ன வேலை செய்கிறீங்கள்? இதுதான் வேலை, பல்லு பிடிக்கும். வளர்ந்து என்ன ஆக போறீங்க எதிர்காலத்தில்? படிக்க பள்ளி வேலை. எத்தனை வயது இப்போ? 5 37 ஐயா என்ன பேர் உங்களுக்கு? முருகன். முருகன். ஓ முருகன் பார்த்தீங்களா இங்கே? இதில் முருகனே ஒட்டி வச்சிருக்கீங்க. ஓ மண்டு போட்டிருக்கேன்னு. முருக பக்தனா? முருக பக்தனா? ஏன் அப்படி முருகன் பேர் வச்சதான் வீட்டு? அப்பா கடவுள் இல்லையாண்டு என்ன உற்பத்தி ஆகுங்க? கடவுள் இல்லையாண்டு என்ன உற்பத்தி ஆகி முருகனாகும். ஐயா சாராவடா முருகன். இது முருகனுக்கு தெரிஞ்சா முருகன் கோவிக்க போறாரு. உங்களோட பிறந்த ஊர்? இப்போ எவ்வளவு காலம் முருகன் இடையில எங்கேயாவது இடம்பெயர்ந்து போய் வந்ததா இல்லை இங்கே இருக்கீங்க? இடம்பெயர்ந்து போய் பனி எல்லாம் கிடந்து காஞ்சு மலேரியா வேலைகள் வந்து நாங்கள் பட்ட பாடு. எத்தனையாம் ஆண்டு நீங்கள் இங்கே இருந்து இடம்பெயர்ந்து போனீங்க? 95 போனீங்க? 90 போயிருந்தோம். நீங்கள் 90 போட்டீங்களா? அந்த கச்சாய் ஊடாக வன்னிக்கு போச்சு நம்ம அப்போ போனீங்களா? அதுக்கு முதல்ல அப்படின்னா கச்சாவெல்லாம் போய் போனோம். ஓ அப்படின்னா 95 இடம்பெயர்வு என்ன? அதுதான் சொல்கிறார் ஐயா. அந்த வலிகாமம் இடம்பெயர்ந்த நேரம் எத்தனை பேர் போனீங்க உங்களோட வீட்டில் இருந்து? முழு பேரும் போனதா இல்லை? இல்லை, நாங்கள் 3-4 குடும்பம் அப்படியே பிள்ளை குட்டிகள் பேர பிள்ளைகள். அங்கே போய் அங்கே இருந்த நீங்கள்? அங்கே முதல் போய் புதுக்குடியிருப்புலேன்னு இருந்தாலும் முதல் பேருந்து வட்டக்கட்சியில் வந்து இருந்தாலும் இந்த வட்டக்கட்சியில் அடியாக திரும்பி அங்கே ஓடினேன். நான் 37ஆம் ஆண்டுக்கு வந்தேன். 37 வயது நீங்கள் அப்போது? அதான் அப்போது வயது கேட்க 37. தான் முருகனாம். முருகன் முதல் கடவுள் இல்லைன்னு தன்னை பெற்று தனக்கு முருகன் 2 பேர் வச்சுதான். நீங்கள் வன்னிக்கு போனீங்களோ, பிறகு இப்போ இங்கே வந்த நீங்கள் அந்த சமாதான கால பகுதியா பாத திறந்த நேரம் வந்து? நாங்கள் அப்படியே போய் மன்னாரில் 20 நாள் இருந்தாங்க. இந்த கப்பலில் அந்த கப்பல் தான் மந்தங்களை பறிச்சு போட்டு போக கடலில் வச்சு அடித்தா கப்பல். எந்த கப்பல் சொல்கிறீங்க? அந்த கப்பல் வந்து எங்களை ஏற்றி கொண்டு வந்தது. எனக்கு அது ஞாபகம் இல்லாமல் எனக்கு தெரியல. எனக்கு அது நாங்கள் மன்னார்லேருந்து காங்கேந்திர அப்படி சுற்றி வந்த நீங்களா? ஏன்னு நீங்கள் இப்போ இந்த வெறுமனு யோசிச்சது காரணம்? அங்கே காய்ச்சல்கள் இருக்க கொள்ள இல்லாத. உங்களுக்கு காய்ச்சல் வந்தோன்னு வந்துட்டீங்களா? எல்லாருக்கும் காய்ச்சல் சுற்றி சுற்றி மருந்து காய்ச்சல் ஆஸ்பத்திரிக்கு அங்கே இருந்து என்ன கருத்துமென்று கேள்வினா அது தொற்று நோய் தானே, அதில் தான் அப்படி இருந்திருக்கீங்க. இதுதான் கேள்விங்க புரிந்து கொண்டு வருவதோ முதுகு. நீங்கள் தான் எல்லாரையும் காப்பாற்றி இருக்கணும். நீங்களே வந்துட்டீங்களே இங்கே. நீங்கள் தானே கடவுள் முருகன் காப்பாற்ற. இப்போ இந்த ஊரில் முதல் இருந்த அளவு மக்கள் கூட்டம் இப்போ இருக்கா, கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா? இப்போ கூடிதான். இப்போ என்ன மாதிரி இந்த ஊர் வளர்ச்சி அடைந்திருக்கா இல்லை அதே நிலையில் இருக்கா? கொஞ்சம் வளர்ந்து போக கொஞ்சம் கீழே வருது. பொருளாதாரம் இல்லைங்க புள்ள குட்டிகள் பிள்ளையாக. ஏன் அது இல்லாத தான் ஐயா பிரச்சனை. ஈழதேசம் முழுவதுமே அதுதான் நிலைமை. போதை பொருள் அது இது அதுகளெல்லாம் படிப்புகள் கிடையாது. பள்ளிக்கூடம் போகிறாங்க ஏதோ நல்ல வேலை இனிமேலும் வருவதோ பார்ப்போம். சரி சரி நீங்கள் தான் எனக்கு பார்த்து கொள்ளணும். ஒரு பயப்படுத்தி விடலாம் தான் எனக்கு கனவுல போய். நீங்கள் தான் முருகன் சொல்கிறீங்க. அவங்க பயப்படுத்துறாங்க. முருகனையே பயப்படுத்துகிறேன். முருகனையே பயமுறுத்தும் இளைஞர்கள் என்ன? அப்போ இப்போ எப்படி போகுது உங்களோட பொழுது? இப்படியே நடந்து தெரியுங்க. எத்தனை வயது உங்களுக்கு உண்மையில்? எத்தனை வயது உண்மையாக? 90 வயதா? 37 90 வராது. அது நான் முன்பாதே சொன்னேன். இப்போ உண்மையா ஐயாண்ட வயது 88. நல்லா பட்டை அடிச்சு உண்மையாக பக்தி மயமாக தான் இருக்குது. உங்களோட கதைச்சதே எனக்கு அருள் கிடைச்ச மாதிரி கிடக்கு என்ன? சரி ஐயா, நன்றி, மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. சரி சரி ஐயா பார்த்தீங்களா? சரி, இது வந்து மக்கள் எல்லாம் பார்ப்பினும் உங்களை பார்த்துட்டு நல்ல ஐயான்னு சொல்ல போயிடும். எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடுங்க. அங்கே அதை பார்த்து சொல்லுங்க நன்றி. நன்றி. சரி சரி. இந்த தாத்தாவோட கதைச்ச நாங்கள் உண்மையிலேயே தாத்தா நல்ல ஃபேமிலியாக கதைச்சவர். இப்படி இந்த வீதியால் பயணம் செய்வோம். நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே எங்களால் போக முடியாது. அதனால் மேலோட்டமாக இந்த ஊர் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறோம். சரியா?
கார்பெட் வீதி போடப்பட்டிருக்குது. வீதி நல்லா இருக்குது உண்மையா. இல்லை வலப்பக்கம் பாருங்கோ வாழை தோட்டம். பெரிய அளவில் இல்லை, ஆனால் ஒரு அளவான வாழை தோட்டம். இது இப்போ தான் போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பெரிய வாழை தோட்டம். சரி, இப்படி நேர போவோம். இதில் இடப்பக்கம் பாருங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன கோவில் சூலம் வைக்கப்பட்டிருக்குது. இரண்டு பக்கமுமே குடியிருப்புகள் அதிகமாக இருந்தது இது வரைக்கும். இங்கால தோட்டங்கள் தான் கூடவா இருக்குது. இங்காலேயும் வருங்காணிகள். இந்த பகுதியில் வருங்காணிகள். நான் தோட்டம் நினைச்சேன், ஆனால் வருங்காணிகள். இடப்பக்கம் போவோம். இதில் ஒரு கிறிஸ்தவத்து ஆலயம் இருக்கு. திருச்சபை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதியிருக்கு. நிறைய கடைகள் இருக்கு இந்த ஊரில். உண்மையா உள்ளூர் கடைகள், பட்டி கடைகள் நிறைய இருக்குது. நிறைய குறுக்கு வீதிகள் மக்களே. குறுக்கு வீதிகள் எல்லாத்துக்குள்ளேயுமே போக இயலாது. ஓ, நிறைய கடைகள். நான் இந்த திரும்பினதுக்கு பிறகு 4 கடைகளை கண்டுட்டேன். உண்மையா இல்லை. வேலை பக்கம் ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது. இந்த அரச மரத்துக்கு கீழே பாருங்க ஒரு பிள்ளையார், சின்ன குட்டி கோவில். அதே மாதிரி இடப்பக்கம் ஒரு பெரிய கடை தொகுதி. எனக்கு தெரிஞ்சு இந்த வீதியிலேயே 6-7 கடைகள் இருக்குது. ஓ, இன்னொரு கடைடா, 7வது கடை. எத்தனை 2 இல்லை, நாங்கள் இது 2-3 தான் இருக்குமென்று போட்டால் எனக்கு தெரிஞ்சு 7-8 கடைகள் இருக்குது. இந்த திரும்பினதுக்கு பிறகு இந்த 9வது கடை. ஊருக்கு ஒரு கடைகடா, இவ்வளோ கடை பார்த்தி. அதில் ஒரு நகரப்பகுதி மாதிரி இருக்குது மக்களே. ஒரு யாழ்ப்பாண நகரப்பகுதிக்கு போனால் அல்லது நெல்லியடி நகரப்பகுதிக்கு போனால் இருக்கும் கடை தொகுதிகள் அப்படி இருக்குது. நிறைய கடைகள். இதில் இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இது இராணுவ முகாம். இப்படி அந்த பக்கம் போனால் நாங்கள் கோப்பாய்க்குள்ளே நுழையலாம். அதனால் நாங்கள் இப்போ திரும்பி போவோம். ஏன்னாண்டா கோப்பாய்க்குள்ளே நாங்கள் போக வேண்டிய தேவையில்லை தானே. போனாலும் சில இடங்களை காட்டாமல் வர முடியாது. மனதுக்கு கரைச்சலாக இருக்கும். ஐயா வணக்கம். இந்த இடமா கதைக்கலாமா? சரி. எத்தனை கடைகள் இருக்குது இதுக்குள்ள? ஓ, என்ன 7-8 கடையை கிட்ட கிடக்கு. இந்த 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 நேர் வீதியிலேயே 7-8 கடைகள். ஒரு நகரப்பகுதி மாதிரி இருக்குது. நகரப்பகுதி என்று கடை தொகுதிகள் கூடவா இருக்கிறத சொல்கிறேன். பெட்டி கடை தான் ஒரு கடைக்கு பக்கத்தில் இன்னொரு கடைன்னு கடையாக இருக்குது. எங்கே நாங்கள் பொருள் வாங்குறது என்ன? சரி, நன்றி ஐயா. சென்று வாரம் இதில் வார வீதியால் இடப்பக்கம் போவோம். சரியான நெருக்கமான குடியிருப்புகள் மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் நெருக்கமான குடியிருப்புகளாக வரணும். எந்த அளவுக்கு எங்களுடைய தமிழ் சந்ததி அதிகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகரிக்கும். ஆனால் சனத்தொகை மிக குறைவாக இருக்குது. இப்போ இந்த ஊருக்கு வரும்போது வீதியிலேயே எவ்வளோ பேர் நடந்து போகிறத பார்க்க முடியுது.
ஆனால் சில ஊர்களுக்கு போனால் வெறிச்சோடி போயிருக்கும். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து வருது. இன்னும் வளர்ச்சி அடைந்தால் சிறப்பு. வீதிகள் எல்லாம் போட்டாச்சு. அதை தாண்டிய சில இடங்கள் பத்தை காடுகளாக இருக்குது. அந்த இடமெல்லாம் தோட்டமாக மாறி ஒரு வடிவான இடமாக மாறணும் எதிர்காலத்தில். அப்படி மாறினா நல்லா இருக்குது. இதில் இடப்பக்கம் ஒரு கோவில் இருக்குது. ஐயோ, என்ன கோவில் இது? சிவகாமி அம்பாள் கோவில். அந்த கோவில் கொஞ்சம் இது பிரதம் பெருமன் நினைச்சுன்னா அது உடனே வந்துடுதா. இந்த இடத்துல பாருங்க தோட்டங்கள். சரியா, இந்த கோவிலை பாருங்க நல்ல வடிவாக இருக்குது. சிவகாமி அம்பாள் கோவில். திருவிழா நடக்கிறதால கோவிலை சுற்றி காட்ட முடியல, மன்னித்து கொள்ளுங்கள். நிறைய பக்தர்கள் நிற்கிறார்கள், அதனால் காட்ட முடியல. இந்த வீதியால் போகும். இல்லை, இடப்பக்கம் பாருங்க தோட்டங்கள். அதில் போனால் பிரதான வீதியில் ஏறலாம். இதில் ஒரு ஐயா நிற்கிறார். ஐயாவோட வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன பேர் ஐயாவுக்கு? செல்வம். உங்களோட ஊர்? செல்வம். எத்தனை வயது? எப்படி போகுது வாழ்க்கை? பிரச்சனை. உரும்புராய் தெற்க பற்றி ஒரு 4 சொல்லுங்க பாப்போம் பெருமையா. கோவில் பெருசாக கட்டியிருக்கு எங்களுக்கு. என்ன கோவில் அது? சிவன். சிவகாமி அம்மன் கோவில்ன்றது சிவன். அதில் இருக்க சிவன் கோவிலா? பெருசாக கட்டியிருக்கு. அது சிவன் கோவிலா? பொருங்க, நான் அதால தான் கடந்து வந்தேன்னா வேறு பேர் என்ன நினைச்சேன். அதில் என்னென்று எழுதி இருக்கண்டா, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத சிவபுரீஸ்வரர் திருக்கோவில். ஓ, அது சிவன் கோவில் தான். ஆனால் பெயர்களை பார்த்தீங்களா? இப்படி தான் எங்களுடைய ஊர்களினுடைய கோவில்களினுடைய பெயர்கள் நிறைய இடங்களில் வைக்கப்படுது. அதை பற்றி அதிகமாக சொல்ல தெரியல. இந்த கோவில் பற்றி சொல்லுங்க. நாங்கள் பழக்கம் அண்ணம்மா கோயில் இருந்தது, வேள்வி வேள்வி. இப்போ அதை நிப்பாட்டி இப்போ சிவனாகியிருக்கு. எவ்வளோ காலம் சிவனா மாற்றி? 10 வருஷம். இப்போ இந்த கோவில் கட்டி எவ்வளோ காலம்? இப்போ 3-4 வருஷம். யார் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து காட்டினதா? என்ன வேற என்ன சிறப்பு உங்களோட ஊருக்கு? ஊருக்கு என்ன, நாங்கள்லாம் மம்மட்டி தொழிலெலாம் செய்கிறோம். கூலி வேலை வேறு எங்கே போகிறது. அப்போ இப்போ இன்றைக்கு எத்தனை மணிக்கு வேலைக்கு போனீங்க? 7 மணிக்கு போனோம். 7 மணிக்கு போய் இப்போ எத்தனை மணிக்கு வீட்டை போகிறீங்க? 1 மணி. ஒவ்வொரு நாளும் இப்படித்தானா? இல்லை இல்லை, வேலை வந்தால் தான் போகிறது. இல்லைண்டா இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் வேலை வருமானம் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? எவ்வளோ நான் தொடர்ந்து போயிடாத. அப்போ வார நேரம் தான் வேலைக்கு போகலாம். என்ன கும்பாபிஷேகம்? அதுதான். இன்னைக்கு இப்போ கும்பாபிஷேகம் நடக்குதா? குடமுழுக்கு நடக்குது. ஒவ்வொரு நாளுமே 1 மணிக்கு வந்துடலாமோ? வேலை சண்டிக்கும். எந்தெந்த இடத்துக்கு போகிறது? இதெல்லாம் கேட்குற இடத்துக்கு போவோம். தோட்ட வேலையா? எல்லாருமா சேர்ந்து போறீங்களா? இல்லை ஒரு நீங்கள் தான்? தோட்ட வேலையாண்டா எல்லாம் போகிறது. 4 கூலி வேலையாண்டா ஒரு ஆளுக்கு இருந்தால் ஒரு ஆள் போவோம். சரி. 2 பேர் இருந்தால் 2 பேர் போவோம். தேவையை போகிறது என்ன? வேலைகள் எப்பயாவது ஒரு 10 நாட்களுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கா? அப்போ அந்த நேரம் என்ன காலங்களில் என்ன வழிமுறைகள்? என்ன நாங்கள் சேமிப்பில் வச்சிருக்கோம். வச்சிருந்தா நாங்கள் கொஞ்சம் இப்போ எவ்வளோ போகுது 1000 கண்டு தோட்டம் கட்ட? 10,000. அதுவே 2 பேர் கட்டலாமா ஒரு நாளில்? எத்தனை பேர் கட்டலாம்? 4 பேருண்டா 2500 ரூபா தானே என்ன ஒரு நாள்? அதானா 1 மணியோட வீட்டை வந்துடலாம். ஆனால் அது வேலைக்கே முடிஞ்சிருமே. 10 மணிக்கு முடிஞ்சிடும் உங்களுக்கு. 1000 கண்டு தோட்டம் கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்? 4 பேருண்டா 5 மணி தான் தேவையா? இப்படியே 6 மணிக்கு போவீங்க, 7 மணிக்கு போவீங்க, ஒரு 10-11 மணிக்கு வந்து 8, 9, 10, 12 மணிக்கு இடையில வந்துடுவீங்க வீட்டை. அப்படியான நேரம் பரவாயில்ல. நான் கொஞ்சம் வேலை கூட வந்து சேமிப்பில் வச்சிருக்காட்டி கரைச்சல் தானே என்ன? சரி ஐயா, நன்றி. உங்களை சந்திச்சு கதைச்சதில் மகிழ்ச்சி. பதிவு செய்யலாம் தானே? தோட்ட வேலைகள்ல அதான் ஒரு பாதிப்பு. எல்லா நேரமும் தோட்டம் செய்கிறதும் இல்லை தானே. பிரதான வீதி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதில் இடப்பக்கத்திலையும் ஒரு கோவில் இருக்குது, வைரவர் கோவில். சரி, பிரதான வீதி நோக்கி போகிறோம்.
சரி, பிரதான வீதிக்கு வந்தாச்சு. சரி, இந்த வீதியால் வலை பக்கம் போகும்போது வலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. பழக்கடை இருக்குது. உரும்பராய் சந்தி ஒரு நகரப்பகுதி மாதிரி தான். அதனால் நிறைய கடை தொகுதிகள் சந்தையை நெருங்க இருக்கும். போகலாம். இதில் இருக்கிறது செல்வா வெட்டிங் ஹால், விஐபி ஹால் ஒன்று இருக்குது. திருமண மண்டபம். பாருங்க, ஒரு பெரிய வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஒரு பெரிய வீடு, ஆனால் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கு. சரி, இப்படியே நேர போனால் உரும்பராய் சந்திக்கு போகலாம். ஆனால் நாங்கள் இந்த வீதிக்குள்ளே போவோம். இதில் பாருங்கோ, ஒரு பெரிய கடை தொகுதி. இந்த வீதியால் போய் திரும்ப இடத்துல வந்து ஏறுவோம். உள்ளுக்கு போய் சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். சரியா? இந்த வீதியினுடைய 2 பக்கமுமே நல்ல சோலையாக இருக்குது. பார்க்கும்போது நிறைய குறுக்கு வீதிகள் போகிறதால எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போக முடியாது. முடிந்த அளவு மேலோட்டமாக உங்களுக்கு காட்டுறேன். சரி, இதில் வேலை பக்கம் பாருங்க, ஒரு நாச்சார் வீடு அமைப்பு. ஆனால் உள்ளுக்கு எப்படியோ தெரியலை, வெளியில் பார்க்க ஒரு நாச்சார் வீடு அமைப்பு மாதிரி தெரியுது. நல்ல சோலையாக இருக்குது. வீட்டு பகுதிகள், காணிகள். சரி, இப்படி நேர பாருங்க. இதில் இடப்பக்கம் தோட்டங்கள், வலப்பக்கமும் தோட்டங்கள் தான். இடப்பக்கம் முதல் பாருங்க, கீரை தோட்டம், கீரை விதைச்சிருக்கு. இதில் வலப்பக்கம் எனக்கு தெரிந்து இந்த உரும்பராய் தெற்கிலேயே 3 சுடுகாடு இருக்குது. இதுக்குள்ள வந்து நாங்கள் தெரியுமா? இப்படியே போய் இன்னொரு குறுக்கு வீதியால் பலாலி பிரதான வீதி நோக்கி போகிற மாதிரி பார்ப்போம். என்ன செய்கிறீங்க? பட்டமா பார்க்கலாமா வந்து? சின்ன தம்பியாக்கள் நிற்கணுமெல்லாம். இவர்களோடான பொழுதையும் உரும்பராய் தெற்கினுடைய எஞ்சிய பகுதியையும் அடுத்த காணொளியில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.